அனைவருக்கும் வணக்கம். ஈஷா மையம் சார்பாக பத்திரிகையாளர் சந்திப்புக்காக வந்திருக்கேன். என் பேர் தினேஷ் ராஜா. இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான வழக்கு, அந்த வழக்கு சம்பந்தமான ஒரு உத்தரவு ஒன்று வந்திருக்குது. எல்லோராலும் ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்குரியும் என்றெல்லாம் அழைக்கப்படும் நக்கீரன் கோபால் அவர்களின் கீழ்த்தரமான ஆபாசமான பொய் பிரச்சாரங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வந்த நிலையில் இது தொடர்பாக 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் நாங்கள் ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தை தொடுத்திருந்தோம். அந்த வழக்கு சம்பந்தமாக தீவிர விசாரணையெல்லாம் நடைபெற்று கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக விசாரணையெல்லாம் நடைபெற்று வந்தது. 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் தொடர்ந்து 4 நாட்களுக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீவிரமான விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையின் முடிவில் இன்றைக்கி இன்ட்ரீம் ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதாவது அவங்க பத்திரிகை பிளாட்ஃபார்மில் போட்டிருந்த கிட்டத்தட்ட ஒரு 11 வீடியோக்கள் எல்லாமே அவதூறான வீடியோ. இது எதுக்குமே எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி டீட்டெயிலாக 4 நாள் டிஸ்கஷனுக்கு அப்புறம் அவங்களால எந்த விதமான ப்ரூஃபும் கொடுக்க முடியாததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 11 வீடியோவையும் இமீடியட்டாக எல்லா விதமான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேருந்து நீக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024 ஆண்டு தனிப்பட்ட நபர்கள் ஒரு சிலரோட தனிப்பட்ட தீய நோக்கத்தினால ஈஷா மேலே பல அவதூறுகளையும் குற்றச்சாட்டுகளையும் மேற்கொண்டு வந்தாங்க. இந்த அவதூறு குற்றச்சாட்டுகள் எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அவங்களா பொய் பிரச்சாரம் மூலியமாகவும் தேவையில்லாத கற்பனை கதைகள் மூலியமாக சொல்லி வந்ததை இந்த நக்கீரன் கோபாலுங்கிற பத்திரிகையும் அவங்க இருக்கிற செய்தி தொடர்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பல விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாததுனால இந்த வீடியோஸ் எல்லாம் நீக்க சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கும் அரசாங்கத்துக்கும், தமிழ்நாடு அரசாங்கம், காவல்துறை எல்லாத்துக்குமே எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா உரிய முறையில் தெளிவான விசாரணை பண்ணி அந்த விசாரணையின் அடிப்படையில் கேஸை க்ளோஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே தெளிவாக இருந்த காரணத்தினால இன்றைக்கி எங்களுக்கு ஒரு நியாயம் கிடச்சிருக்குது. நன்றி.